அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களில் குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரன் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளும் பலியிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பானவர்களே, நேற்றைய தினத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனதாய் கூடி என்று நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் அவர்கள் புறப்பட்டு வந்த எருசலேம் தேசத்திலே தடை பண்ணுகிறவர்கள் நிறைய அவங்களுக்கு இருந்தாங்க. ஆனால் அவங்க முதல்ல வந்தவுடனே அவங்க இடத்துல போய் ஷெட்டு போட்டு குடியேறினார்கள். பிறகு அவர்கள் அந்த கர்த்தருடைய பலிபீடத்தை அவர்கள் கட்டினார்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பலிபீடம் என்பது நம்முடைய சுய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கிற எல்லா சுயமும் கொல்லப்பட வேண்டும். அதைதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் சொல்லுகிறது. எடுத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. அழகா சொல்றாரு பாருங்க, உலகத்தினால் உண்டானவைகள். ஏன் அப்படி சொல்றாரு? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. யார் அந்த பொல்லாங்கன்? ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி தள்ளப்பட்ட தூதன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே தீரு ராஜா என்று ஆரம்பிக்கும். ஆகவே அந்த சாத்தான், தள்ளப்பட்ட சாத்தான் உலகத்தை தன்னுடைய மயமாக்கி விட்டான். இப்ப எப்படி எல்லா உலக நாடுகளும் வடகொரியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் உலகமயமாக்கலுக்குள் இருக்கிறது, அப்படி போல சாத்தான் தன் கையில முழுவதும் கொண்டு விட்டான். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையிலே ஊற்றி உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அனுதினமும் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டணும். எப்படி பலிபீடம் கட்டணும்? சுத்தியாலும் உளியலாலும் பொலியப்பட்ட கற்கள் அல்ல. நம்முடைய பலிபீடம் என்பது தேவனாலே உருவாக்கப்பட்ட நாம் நம்மை தேவனுக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையை
அவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் பலிபீடம். இந்த பலிபீடத்தின் மேலே செலுத்தப்படுகிற எல்லா பலிகளும் நாளை காலை பார்க்கலாம். இந்த பலிபீடம் முதலாவது செப்பனிடப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19வது வசனமான்னு பாருங்க. அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அங்கே பலிபீடத்தை எலியா செப்பனிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் ஒரு நிமிஷம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயும் பாருங்க, பலிபீடத்தை ஒலியை கொண்டு சுத்தியலை கொண்டு பொலிந்து கட்டப்படவில்லை. அந்த தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை அப்படியே கட்டினான். ஆகவே இந்த காலை வேளையிலே பலவிதமான சோதனைகளாலே, போராட்டங்களாலே, அவமானங்களாலே, நிந்தைகளினாலே நாம் தகர்க்கப்பட்டிருக்கிறோம், தகர்க்கப்படுகிறோம், தகர்க்கப்படுவோம். ஆனாலும் அனுதினமும் நம்முடைய பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஆமேன், அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டணும், பலிபீடத்தை கட்டணும். அதே பலிபீடத்தை செப்பனிடணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரியாக செப்பனிடணும். அதுக்கு மேலே விறகுகளை அடுக்கணும். அதுக்கு மேலேதான் தகன பலியை வைக்கணும். அப்போ தகன பலியாக வைக்கப்பட வேண்டியது என்னவென்றால், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. அவைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு நம்மை தீட்டுப்படுத்துகிற பாவங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 15 நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்கே தெளிவாக சொல்லுகிறார். 15-20 பாருங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரத்துல உங்கள் இருதயத்திலிருந்து 20 மனுஷர்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டுவர். எத்தனை பாருங்க, மறுபடியும் ஐட்டம் சொல்றேன். நம்பர் 1, இருதயத்துக்குள் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுகிற முதல் ஐட்டியம் என்னப்பா? பொல்லாத சிந்தனைகள். விபசாரம். விபசாரம் என்றால் விபரீதமான ஆசாரங்கள். இயேசுவையும் வணங்குறது, சிலுவையும் வணங்குறது, அப்புறம் மாதா, அந்தோனியார், அருளப்பர், சின்னப்பர், ராயப்பர்,
இவங்களெல்லாம் வணங்குறது, இவையெல்லாம் விபரீதமான ஆசாரங்கள். சர்ச்சு இப்ப கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அங்க சர்ச் இருந்ததுன்னா என்ன சர்ச் எல்லாம் தெரியாது. அவங்களும் என்ன பண்றாங்க, எல்லாரும் பண்ற மாதிரி இப்படி 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 பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆர்சியில இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க கூட அப்படி செய்யறாங்க. நீ செய்யறியாம? நீ அந்த மாதிரி செய்யறதில்லை. அது செய்யக்கூடாது. இது கல்தேயருடைய, அதாவது அவர்களுடைய பாவ பழக்கம். அவர்கள் கத்தோலிக்க இதுல எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. சிலுவை போர்கள் வந்தப்ப எல்லா கோயிலையும் சிலுவை வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு குழந்தையா வச்சிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அல்ல. யூரோப் தேசத்திலே, இத்தாலியிலே ஒரு பெண் தெய்வத்தை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அப்படிதானே பாஸ்டர்? அந்த தெய்வத்தினிடத்திலே குழந்தையை கொடுத்து அப்படி ஆக்கிட்டாங்க. அதுதான் அந்த வழிபாடு. அது நம்முடைய வழிபாடு அல்ல. ஆகவே அன்பானவர்களே, போற இடத்துல எல்லாம் கையெடுத்து கும்பிடுவது ஒரு விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேசித்தனம் பண்றவங்க யாருன்னா, கல்யாணம் ஆகாதவங்களை விட கல்யாணம் ஆயிட்டவங்க தான் அதை செய்யறாங்க. ஏன் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம யாரோட பேசினாலும் யாரும் சந்தேகப்படமாட்டாங்கன்னு துணிகரமா செய்யறது. அப்புறம் வேசித்தனம் என்னமா? கொலை பாதகம். சபையில இருந்துகிட்டு இன்னொரு சகோதரனுடைய பகையா இருக்குது. சபையில இருந்துகிட்டு மாமியார்கிட்ட பகையா இருக்குது. சபையில இருந்துகிட்டு மாமனார் கிட்ட பகையா இருக்குது. சபையில இருந்துகிட்டு மருமகள் கிட்ட பகையா இருக்குது. சபையில இருந்துகிட்டு அப்புறம் புள்ளகிட்ட பகையா இருக்கிறது. இதெல்லாமே கொலை பாதகங்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன் என்று யோவான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கொலை பாதகன் காயின். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த காயின் ஆவி இருக்கு. இது எல்லாம் தான் பலிபீடத்துல வச்சு தகன பலி ஆக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொலை பாதகங்களும் களவுகளும். களவு, முதல் களவு சம்பாதிக்கிறதுல இருந்து கர்த்தர் சொன்ன மல்கியா 3:10 களவாடுவது. சரியா பாஸ்டர்? தசமபாகத்தை திருடுறது. அதான் சொல்றார், களவாடு, களவுகள். அப்புறம் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க சர்ச்சில், ஒரு பர்ஸ்ல காசு வச்சிருந்தாங்கன்னா பேசிக்கிட்டு அவங்களோட இருந்துற மாதிரியே இருந்துட்டு ஜிப்பு திறந்து காசு என்ன பண்றது, எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டில ஏற்றுக்கொண்டு கவனிச்சாங்கன்னா அந்த வீட்டுக்காரி தாலியெல்லாம் கழட்டி வச்சுட்டு, கையில மோதிரம் காதுல கம்மல் இருந்தா கழட்டி வச்சுட்டு அவங்க ஸ்நானம் பண்ண வரத்துக்குள்ள அது ஆட்டியே போடுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது களவுகள். இந்த களவுகள் எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. களவுகளும் பொருளாசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறதுல போதும் என்ற மனசு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோட்ல போவான், 100 ரூபாய்க்கு 3 பொருள்னா போய் என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாய்க்கு 3 பொருள் வருது, அது தரமானதா அல்லது அது நன்மையானதா இல்ல. ஒன்னு வாங்கினால் ஒன்னு இலவசம். அவன் ரெண்டுத்துக்கும் சேர்த்தான் வாங்கிறான். 2 புடவைக்கு காசு வாங்கிட்டு ஒரு புடவை வாங்கினா 2 புடவைங்கிறான். இப்படி பொருள் ஆசைகள். துஷ்டத்தனம். சபையில இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ராபோஜனம் எடுப்பாங்க. ஆனா அவங்க வாயில வர்ற வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தையே வராது. அந்த துஷ்டத்தனங்களும் கபடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரில் நல்லா பேசுவாங்க, பின்னால உதட்ட துலுக்கி தலைய துலுக்கி இப்படி பண்ணுவாங்க. அப்படி துலுக்கிட்டு பேசுறது கபடு. உள்ள ஒண்ணு வச்சுக்கின்னு வெளியே ஒண்ணு பேசுறது காம விகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். First sight is not sin, then again sight is sin. முதல்ல ஒருத்தரை பார்க்கிறது சாதாரண பார்வை, 2வது முறை திரும்பி பார்க்கிறது இச்சையான பார்வை.
வன்கண். ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவன் வீட்டுக்கு போனான்னா வயிற்றால வாயால போகும். வன்கண். பிள்ளைங்க வளர்ந்துருக்கிறாங்கன்னா அவன் புள்ள மாத்திரம் என்ன சாப்பிட்றான், அவ்வளோ குண்டா இருக்கிறான், அவ்வளோ கியூட்டா இருக்கிறான். நம்ம புள்ள அந்த மாதிரி இல்லையே, நோஞ்சா மாதிரி இருக்குது, எவ்வளவு கொடுத்தாலும் நோஞ்சா மாதிரி இருக்குது. வன்கண். தூஷணம். எப்ப பார்த்தாலும் தூசிட்டே இருக்குது. ஒரே வாயிலிருந்து 2 தண்ணி வருது. ஒன்னு தித்திப்பான தண்ணி வருது, கசப்பான தண்ணி வருது. இது சென்னையில தான் வரும். மெட்ரோ வாட்டரும் வரும், தெருவில் போற டிரைனேஜ் வாட்டரும் அதுல வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வாய் டிரைனேஜா இருக்குது, மெட்ரோ வாட்டராவும் இருக்குது. நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, அப்பா பயங்கரமா பேசுவாங்க. பெருமை. வீட்டுல 4 நாளா பூனை தூங்கின்னு இருக்கும், நம்முடைய பெருமை பீத்தலான்னு இருக்கும். நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுவாங்க. சிலர் நிறைய பெண்கள் புருஷன்கிட்ட பேசுறத பார்த்திருக்கிறேன். எங்க அண்ணா யாரு, எங்க அம்மானா யாரு, எங்க அக்கானா யாரு, எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது, நல்லா இருந்தாங்க. யார் கண்ணு பட்டுச்சோ டக்குன்னு இப்படி இறங்கிட்டாங்க. யாரும் கண்ணம் பண்ணல, ஒழுங்கா ஏனி மேலேயே ஏறி போய் இருக்கணும். பாம்பு தலை கிட்டவன் என்ன பண்ணான், பரமபதத்துல கீழே வர்ற மாதிரி இறங்கிட வேண்டியதுதான். அப்படி பெருமைகளும். மதிகேடு. ஒரு ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன். ஆனா இயேசு கிறிஸ்தனர் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. மதிகேடு. அவ்வளவுதானா? இவையெல்லாம் புறப்பட்டு வரும். இதையெல்லாம் தான் தகன பலிபீடத்துல வச்சு என்ன பண்ணோம், தகிக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் யாருக்கோ புறஜாதிகளுக்கு ஆண்டவர் சொல்லல, தன்னை பின்பற்றி வந்த சீஷருக்கு தான் யார் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொன்னாரு? கை கழுவாம சாப்பிடக்கூடாது, கால் கழுவாம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்க சொல்றாங்க. அந்த பரியாசக்காரர் சொல்றாங்க, வேதபாரகர் சொல்றாங்க, சதுசேயர் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அப்படி செய்யணும், கை காலை கழுவாம வீட்டுக்குள்ள போகக்கூடாது. வீட்டுக்குள்ள வரும்போது அப்ப எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வெளியில இருந்து வந்தா காலை கைய கழுவிக்கணும். எங்க போனோம், முகத்தை கழுவிக்கணும். உள்ள போனோம், கழுவிக்கணும் மாத்திரம் இல்ல, கொஞ்சம் தண்ணி எடுத்து தலைமையில தெளிச்சுக்கணும். சிவசிவான் அப்படி தெளிச்சுக்கணும், பாவம் எல்லாம் போயிடுமா. யாரு பாவம் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடத்தை செப்பனிட்டு இவையெல்லாம் பலிபீடத்துல வைக்கணும். எப்படிங்க வைக்கிறது? எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 1 10 வசனங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறது. எடுத்தீங்களா? சங்கீதம் 51. தேவனே, நானே படிச்சிடறேன், நீங்க படிச்சு நான் படிச்சு எப்படியும் ஒரு 2 நிமிஷம் அதிகமாயிடும். நான் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதக்காரன் அந்த சங்கீதம் படிக்கும் போதெல்லாம் பிராக்கெட்ல இருக்கிறதையும் படிக்கணும். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அவன் தவறை யார் எச்சரிக்கிறாரு? நாத்தான்வேல். இதுவே நம்ம எச்சரிச்சோம்னா நம்மள குத்தி குத்தி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னுவாங்க. கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணா ஐயோ யாரு அதை தாங்க முடியும்? அப்படிதான் எங்க ஊழியம் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு சிஸ்டரு இன்னொரு சிஸ்டர் கிட்ட போய் சொன்னாங்க, இங்கெல்லாம் வராதிங்க, அவரு பயங்கரமா ரொம்ப கண்டிஷனா பிரசங்கம் பண்றாரு, நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க, பக்கத்துல சிஎஸ்ஐ இருக்குது அங்க போங்க, இல்லைன்னா ஏஜி சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி அவங்கள டைரக்ட் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு அவங்களும் போயிட்டாங்க, அவங்கள அனுப்புனவங்களும் போயிட்டாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா யாருக்கும் இன்னைக்கு கணிந்து கொண்டு பிரசங்கிக்கிறது விருப்பம் இல்லை. நேற்று ஐயா மேத்யூ நடராஜன் சொன்னார், கண்டிஷன் பிரசங்கம் நமக்கு தேவை, கடிந்து கொண்டு புத்தி சொல்ற பிரசங்கம் தேவை. தாவீது தப்பு செய்தானா இல்லையா? பத்சேபாள் இடத்துல செய்தான், அத கண்டிக்க கூடாது. அப்படியே தந்தில் சின்ன பண்ணோம், சிலுவை போட்டு விட்டுணும், நல்லதுப்பா இன்னும் நிறைய செய் அப்படி கண்டிச்சோம்னா டேஞ்சர்.
அப்படி இந்த கண்டிப்பை விரும்பாதான். கண்டிக்காத பிள்ளை தன் இஷ்டத்துக்கு நடக்கும். பிரம்ப கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம எல்லாம் பெரம்ப கையாடுறது இல்லை, கரண்டியை கையாடுகிறோம். பிள்ளைங்க எதுனா பண்ணிச்சனா போதும், கரண்டி எடுத்துன்னு போறோம். எங்க வைக்கிறேன்? அடுப்புல வைக்கிறேன், சூடு பண்றேன். அது போய் எடுத்துன்னு போனா கூட பரவாயில்ல, சும்மா எடுத்து வச்சா கூட பரவாயில்ல. அதை சூடு பண்ணி கொண்டாந்து வேற மிரட்டுறாங்களே தம்பி. இமான் பாஸ்டர், ஆமா பாரேச மிரட்டுறாங்கல்ல, சூடு வச்சிருவேன். பைபிள் சொல்லுது பிரம்பை கையாட வேண்டும், கரண்டியை கையாடக்கூடாது. சிரிப்பா வரும். கர்த்தருக்கு தோத்துறோம். ஆகும்னா எங்க பரிசு எல்சா கிட்ட கரண்டி எடுத்துன்னு வந்துடும், சூடு பண்ணி எடுத்துன்னு வந்துடும். வச்சிருக்கிறேன் பாரு, இருக்குதா இல்லையாப்பா? அது அலறம், கத்தம். அப்படி இல்லை. தேவனுடைய சமூகத்துல கடிந்து கொள்ளப்பட்டு உணர்த்தும் போது உணர்வடைந்து தேவனுடைய பிள்ளைகள் கடிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில நாசமாவான். நீதிமொழிகள் சொல்லுது. ஹலோ, கர்த்தர் பாருங்க நம்மோட பேசுற. ஆகவே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்கள்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் அற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியரிலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியரிலும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைமறைவான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நான் ரட்சிக்கப்பட்ட 82 ஏப்ரல் 25 ரட்சிக்கப்பட்டேன். நான் வெளிப்படையா பேசுறேன், என்னை யாரும் குற்றப்படுத்த கூடாது. சில்க் சிம்கான ரொம்ப பிடிக்கும். அவன் நடிக்கிறான்னா அந்த படத்தை 8 முறை 10 முறை கூட பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு மோசமானவன் நான். ரட்சிக்கப்பட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். அப்போ ஒரு படம் அரக்கோணத்துல வந்திருந்து அந்த வால் போஸ்ட்ல பார்த்தேன், சில்க் சிமிதாவை பார்த்தேன். பார்த்தவனே ஒரு கவர்ச்சி எனக்கு கண்ணில் டக்குன்னு அடிச்சது. அன்னைக்குதான் நான் இந்த சங்கீதம் 51 இருந்து படிக்கணும். என் ரூமுக்கு போயிட்டு சங்கீதம் 51 எடுத்து படிக்கிறேன். ஆண்டவர் என்ன அவருடைய பீச்சாங்கால் செருப்பால 16 அடி அடிக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் பெற்ற ஒரு ஸ்திரீயின் மேல் இச்சையா இருப்பது எப்படி? 3 நாள் தண்ணி குடிக்காம சோறு சாப்பிடாம பாஸ்டிங் போட்டு இந்த சங்கீதத்தையும் 139வது சங்கீதத்தையும் வச்சு 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 அழுது 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 ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எப்பவுமே அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னை கழுவினார், சுத்திகரித்தார். அதை நான் உணர்ந்தேன். நான் படுத்து அப்படியே ஜபத்துல முகங்குப்புற படுத்து இருக்கிறேன். என் கண்ணில் இப்ப எப்படி கண் மருந்து விடுறாங்க, சொட்டு மருந்து, அதே மாதிரி ஒரு கை வருது. அந்த கையில காயம் இருக்கிறது, தழும்பு இருக்கிறது. அந்த கையில என் கண்ணில் 2 கண்லையும் சொட்டு மருந்து விடுற மாதிரி விடுறான். என் கண்ணு பல்ச்சன்னு ஆகுது. அப்பதான் நான் பைபிள்ல வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்குது, உன் கண்களுக்கு கலிகம் போடவும். அப்படி
அப்போ அந்த அந்த 3 2 கண்ணையும் 2 சொட்டு போட்டுட்டு, இன்று முதல் உன் கண்கள் தெளிவாய் இருக்க கடவுள். இத முடிச்ச உடனே அந்த வாரத்திலேயே ஒரு அண்ணன் என்னை தேடி வந்தார். என்னோட நான் அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அவர் சொன்னாரு, தம்பி, உன்னை பணம் சோதிக்காது, உன் ஜாதி உன்னை சோதிக்காது, உன் கண்களின் இச்சை உன்னை சோதிக்கும். உன் கண்களை நீ காத்து கொண்டால், ஜாக்கிரதையாய் காத்து கொண்டால், உலகத்திலே ஒரு சிறந்த ஊழியக்காரனா நீ வருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப நான் ஊழியக்காரன் ஆகல. அல்லேலூயா. இவையெல்லாம் அந்த வாரத்துல நடக்கிறது. எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 by 1 நடந்த உடனே ஒரு பயங்கரமான நடுக்கம். அந்த அண்ணன் சொல்றாரு, என் உடம்பெல்லாம் அப்படியே முடியெல்லாம் அப்படியே நிக்குது, இந்த கையில இருக்கிற மயிரெல்லாம் அப்படியே நிக்குது, அவ்வளோ சிலிர்த்துக்குச்சு. அல்லேலூயா. என் உடல் சிலிர்க்கிறது என்று தாவீது சொன்னது அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே, இனி எந்த வால் போஸ்டையும் எந்த சில்க் சிமிதாவையும் எவ்வளவு கவர்ச்சியா இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நான் அவர்களுடைய முகத்தை பார்த்து பேசுவேன், அவருடைய சரீரங்களை பார்த்து பேச மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்தேன். என்னைய வரைக்கும் கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம எந்த வசனங்களின்படி நம்ம ஆண்டவர் சமூகத்துல கதறன் அழுதேன், தேம்பி தேம்பி அழுதேன். என் பாவங்களை பாராதபடி உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். ஒவ்வொரு வசனத்தை சொல்லி சொல்லி அரை மணி நேரம் இப்ப நான் வாசித்தது 12 வசனம் வாசித்துக்கிறேன். ஒவ்வொரு வசனத்துக்கு அரை மணி நேரம் வச்சு ஜெபிச்சிருக்கிறேன்னா எவ்வளவு மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன்? 6 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன். அதே சங்கீதம் 139 வச்சு மணிக்கணக்கில் அழுதிருக்கிறேன். அல்லேலூயா. நான் ரொம்ப பரிசுத்தத்துக்காக பாடின ஒரு 3 பாட்டு இருக்குது. அதுல ஒரு பாட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் எவ்வேளையிலே, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அது அழுவேன், கண்களோடும் மனதோடும் உங்களுக்கு ஒப்புரவாகிறேன். 2வது பாட்டு பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவநோய் நீக்கிடுமே. இந்த மாதிரி அழுது அழுது பாடுவேன். அதுக்கு அடுத்து ஒரு பாடு பாருங்க, ஆனா என்னைக்கும் அதை மறக்கவே மாட்டேன். அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்திடுமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்திடுமே. ஆனா என் இஷ்டத்துக்கு சேர்த்து சேர்த்து பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஒரு பாட்டு பாடுவாங்க, பயங்கரமா பாடுவேன். அந்த பாட்டை ராகம் தெரியாது, ஆனா பாடுவேன். ரொம்ப வித்தியாசமா பாடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கல்வாரி அண்டையில வந்திருக்கிறேன். கழுவும் கழுவும் கழுவும்னு அழுவேன். பிரைஸ் தி லார்ட். கல்வாரியின் ரத்தத்தினால் என்னை கழுவும் கழுவும்னு அழுவேன். இப்படி போராடுவேன். அன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்கும் ஆண்டுடைய கிருபையினாலே தேவ சமூகத்துல இருந்து நான் கதறுவேன். ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம்
பரிசுத்தம். சபையில 1000 ஆத்துமாக்களை நான் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சபைக்கு வர்றவங்க மேல இச்சையான பார்வையை செலுத்தி ரோட்ல போகும்போது வரும்போதும் நல்லா பெண்களை பார்த்து இச்சிக்கிற அந்த குணத்தை வச்சுக்கிட்டு நான் ஊழியக்காரனா இருந்தா நான் உயிரோட செத்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப சொந்தமா வேண்டியவங்களா இருந்தாதான் அவங்க தோல் மேல கை போட்டு பேசுவேன், சகோதரிகள் மேல. அது கூட பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு காரியம். நான் பொதுவா யாரையும் தட்ட மாட்டேன், ஆனா ஒரு சிலரை தோல் மேல தட்டுவேன். ஏன்னா அவங்க மேல இருக்கிற பாசத்தினால தட்டுவேன். அதுவும் உடனே எனக்கு உணர்த்தப்பட்டு தவறுன்னு நான் நினைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்திரீயை தொடாமல் இருப்பது புருஷனுக்கு நல்லது. இருக்கா பாஸ்டர் பைபிள்ல? ஆமா, தொடக்கூடாது அனாவசியமா. சிலர்லாம் தலைமையில பைபிள் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, என் நாமத்தினாலே கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சுகமாவார்கள் சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஒரு சபையில கன்வென்ஷனுக்கு போயிருக்கிறேன். அந்த சபை பாஸ்டர் ஒரு அம்மாவுக்கு அசுத்தாவி பிடிச்சிருந்தது, ஆடிக்கிட்டே இருந்தது. அப்போ இவர் போய் தலைமையில பைபிள் வச்சார். இப்போ நடந்தது சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு பிறகு. அந்த அம்மா எழுந்து கன்னத்துல ஒண்ணு கொடுத்து சொல்லுது, நீ என் கல்ல பைபிள் வைக்கிறியா? அது பரிசுத்தமடா, உன் கை பாவ கை அப்படின்னு பேய் என்ன பண்ணவன சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கங்க, பேய் நம்மள நாரச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேய் சொல்லிடும், நீ யார் தெரியுமா, நம்ம கதையெல்லாம் சொல்லிடும். அப்புறம் ஆகவே தைரியமா பரிசுத்தமோடு நம்ம கைகளை வைக்கணும். ஒரு அசுத்தாவி பிடிச்சவங்க வர்றாங்க அப்படின்னா முன்னாடியே ஆண்டவர் காட்டுவாரு. முதல்ல அவங்களுக்கு விடுதலை வருதோ இல்லையோ, என்ன ரத்தத்துக்குள்ளாக கழுவேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே. அந்த பாட்டு வேற, ராகம் வேற. சிரிக்காது என்ன, நான் பாடுறதா ராகம் என்ன, அப்படி பாடுவேன். பலிபீடத்தில் என்னை பாரமே படைக்கின்ற இந்த நேரமே கழுவீடும் ரத்தத்தா சுத்தம் செய்திடும் கண்களையே கழுவீடும் ரத்தத்தால் சுத்தம் செய்திடும் என் கைகளையே கழுவீடும் ரத்தத்தா சுத்தம் செய்திடும் என் உள்ளத்தையே. இப்படி பாடிக்கிட்டே இருப்பேன் பைத்தியக்கார மாதிரி. சில நேரம் அந்நிய பாஷையில பாடுவேன். சகிமாதுரே கபரோ சம்பனாரு காத்திரமா ரேகமானேகே ரேகபோலனா ரேமகோரதீரகமா. இப்ப நான் பாடினது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என்ன பாடினேன் தெரியுமா? ஆண்டவரே உங்ககிட்ட வந்திருக்கிறேன், ஆண்டவரே உம்மிடம் வந்தே உம் ரத்தத்தால் என்னை கழுவியே உம் கரத்தினால் எடுத்துதானே பயன்படுத்தும் இந்த நேரமே. அதுதான் அதுக்கு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்படிதான் ஒரு சபையில ஊழியக்காரங்கெல்லாம் கூடி ஜெபிச்சுன்னு இருந்தோம். எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறாங்க, அர்த்தம் சொல்லல. ஒரு பாஸ்டர் நல்லா தெளிவா பேசினார், அவர் நிதானமா பேசினார். சிலர் நிதானமா பேச மாட்டாங்க, கக்கர மிக்கர மக்கர மிக்கர மக்கர மக்கர. அது தூதர்கள் பாஷையா எடுத்துக்கணும். ஆனா நிதானமா பேசினார். மஹோ லியா கம்பனாதா. அந்த ஒவ்வொரு பாஷைக்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லும் போது அந்த அர்த்தம் அங்க இருந்து வந்த ஒரு பாஸ்டரை தொட்டு அவர் வாழில இருந்து ரத்தம் வருது, கட்டி கட்டியா என்ன வருது, மருந்து வருது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறாரு, அவரு மாந்திரிகத்தினாலே பாதிக்கப்பட்டு வயிற்றுல மருந்து இருக்குது, நான் இப்ப அவரை விடுதலை ஆக்குறேன், நீ சொல்லுன்றாரு. அவருக்கு தெரியல, அந்நிய பாஷையில பேசுறார்.
அத நான் சொன்ன உடனே அங்க வந்து அந்த ஊழியக்காரன் பொலுக்கு பொலுக்கு பொலுக்குன்னு கக்கனார். 3 உருண்டை 4 உருண்டை வந்து விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடவே ரத்தம் வந்தது. அப்புறம் தொப்பு கட்டியா விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து அவரை தட்டி எழுப்பின பிறகு மூஞ்சில தண்ணி அடிச்சு, எனக்கு என்ன ஆச்சு, என்ன பாரு நீ கக்கந்து. அப்பதான் நான் சொன்னேன், நீங்க அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவங்க உங்களுக்கு மாட்டு இறைச்சல் என்ன வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, மருந்து வச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த இடத்துல அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னு கதர்ற. ஏன்னா எல்லாருக்கும் முன்னால் ஆண்டு கடிந்து கொள்ளும் சொல்றாரு. இருக்கிறாங்க ஒரு 25-30 ஊழியக்காரங்க எல்லாம் பார்த்தாங்க, ஆச்சரியமா பார்க்கறாங்க. இப்படியும் நடக்குமா? Yes, it is possible to God. I am nothing before to Lord. God is only one. He is holy one. He is almighty. He is alive. அவர் வாழ்கிற தேவன். நம்ம கூட எவ்வளவு பேரை பார்த்துக்கிறோம் சபையில வாந்தி எடுத்தவங்கள. கர்த்தருக்கு நம்ம யாரையும் கூப்பிட்டு கக்குங்க கக்குன்னு சொல்றது இல்லை, அதுவே தானே வெளியே வரும். அப்படிதான் இன்னொரு இடத்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன். 100 கிராம் தேங்காய் எண்ணெய் வாங்க சொன்ன, ஜவம் எண்ணெய் கொடுத்தேன் வயிற்றுக்கு. 1 மணி நேரம் பொத்து அந்த அம்மாவுக்கு வாயால வயிற்றால போகுது. பாருங்க, உள்ள இருக்கிற அது சொல்லுவாங்க செத்தன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெளியே பிடுங்கிட்டு வருது. உடனே விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவி அந்த அம்மாவுக்கு வந்து வெளியே போய் அவங்க பொண்ணு மேல ஏறிக்குன்னு சொல்லுது, என்னை கண்டுபிடிச்சியாடா நீ, அந்த பொண்ணை அழிக்கணும்னு நினைச்சேன், இல்ல என் கூடவே கூட்டும் போன்னு நினைச்சேன், நீ அழிச்சிட்டிய அப்படின்னு அந்த ஆவி சொல்லுது. உன் பேரு என்னன்னு கேக்குறேன், என் பேரு வேசித்தன ஆவின்னு. உடனே அந்த பொண்ணு விடுதலை ஆச்சு. இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா அரக்கோணத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நிறைய சாட்சிகளை நான் சொல்லிக்கிட்டே போக முடியும் ஊழியத்துல ஆண்டவர் செய்த காரியங்கள். ஆகவே நாம் பலிபீடத்தை கட்டணும். எப்படி கட்டணும்? ஒளியினாலே செதுக்கி கிதுக்கி அல்ல, நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவர் சமூகத்துல வரணும். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இதை பேச வைக்கிறார்னு எனக்கு தெரியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவருடைய சமூகத்துல வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் முழங்கால் படியிட்டு, நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். பலிபீடத்தில் என்னை பாரணே படைக்கின்றனே இந்த வேளையில், ஆரூபியே இவ்வேளையில் ஆடியானெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியானெஞ்சம் வாரீரோ, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணவும் ஆலங்கோலத்தை, பாரோ தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளாலங்கோலத்தை, மனம் வந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் வந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யௌவேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே யௌவேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. முதலாவது ஜப குறிப்பாக நம்முடைய சபையில வாலிபர்கள், இளம் வாலிபர்கள் மொபைல்ல போய் ரீல்ஸ் என்ற பெயரிலே கண்டபடியான காட்சிகளை பார்க்கிறார்கள்.
அதை கேள்விப்பட்டு மனம் நொந்து போனேன். சிலரு சபையில மொபைல்ல அப்பா அம்மா விளையாட்டெல்லாம் பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சங்கடமாயிட்டேன். ஜெபிக்கல, பைபிள் படிக்கல, மொபைல்ல எவ்வளவு டேட்டா இருக்குதோ அந்த டேட்டா எல்லாம் அதை பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்களை செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி பார்த்துட்டு வந்து சொன்னேன், அருமையான சகோதரிக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னு கேட்டா இன்னைக்கு குடும்பங்கள் அப்படிதான். அந்த பிசாசு, விபசாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி நம்முடைய குடும்பங்களை பிடிக்குமானால் நம்முடைய குடும்பங்கள்ல தரித்திரம் வரும், சாபம் வரும், பேய் நம்ம வீட்டை அப்படியே பதங்கொலைய வைக்கும். ஆகவே இந்த காலை வேளையில நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், தலைவர்களும், தலைவிகளும் ஆபாசமான காட்சிகளை பார்க்காம தேவனுக்கு பிரியமானவைகளை பார்க்கலாம். அது கூட 1-2 மற்ற நேரம் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும், தலைவிகளுக்கும், வாலிபர்களுக்கும், இளம் வாலிபர்களுக்கும் தேவன் தரும்படியாக, ஏன் ஊழியக்காரர்களாகி எங்களுக்கும் ஆண்டவர் பாவத்தை எதிர்த்து நின்று போராடுகிற, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக போராடுகிற ஒரு அபிஷேகத்தை தேவன் தர வேண்டும். ஏனென்றால் மரண பரியந்தமும் நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லியிருக்கிறார். எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் நம்மளை தொடரணும். பாவம் தொடரக்கூடாது, பாவம் நம்மை ஆளக்கூடாது. ஆகவே தைரியமா ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காக எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ண முடியுமோ ஜெபிக்கணும். யாராவது ஜெபிப்பீங்களா? மைக் எடுத்து ஸ்தோத்திரம் நல்லா ரெக்கார்டிங் ஆகும். எஸ், ஆமென். Yes. ஒரு மனமாற்றம் ஒவ்வொரு பிள்ளைகளாய் உண்டாக முடியாது ஒரு விஷயம் மனம் நிரந்தரமாக செல்கிறோம். அப்பா பாவத்திலிருந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய விடுதலை காலங்களை உண்டாக முடியாது செல்கிறோம். எல்லா விபச்சார கட்டுகள், வேசித்தன கட்டுகள், காம உதாரண கட்டுகளிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவைக்காக காலத்தில் விடுதலை செய்தியாக சோதிக்கிறோம். அப்படி செய்யப்பட்ட ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கும், வாலிபர்களுக்கும், இளம் வாலிபர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பரிசுத்தத்தை தரப்போகிறதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நம்ம ஜெபிக்கணும். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் பாருங்க, சமீபத்துல கூட கர்நாடகாவில பிஜேபி ஆட்சி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ சட்டசபையிலேயே அபாசமான காட்சிகளை மொபைல பார்த்து கொண்டிருந்தார். இன்னொரு எம்எல்ஏ அங்க வந்த ஒரு அதிகாரிய அந்த தண்ணீர் திறந்து விடும்போது அந்த அம்மாவுடைய இடுப்பை தொடுறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய கவுன்சிலர்கள், வார்டு மெம்பர்கள், இப்படி நகராட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள் எல்லாம் தீய பழக்க வழக்கங்கள் அடிமையாகி லஞ்சம் லாவண்யம் அதிகமாகி விட்டிருக்கிறது. ஆகவே அரசியல்வாதிகளாய் இருந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வர வேண்டும். இதற்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. யார் ஜெபம் பண்ண போறா? எபி ஜெபம் பண்றியா?
ஸ்தோத்திரமே சுத்தமா ஸ்தோத்திர ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அளவரைக்கும் கூட நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாள்ல கூட ஏசப்பா நாங்கள் கேட்ட வசனத்தின்படியா ஆண்டவரே ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் செப்பனிட்டு ஆண்டவரை தகன பலியிட ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு இருதயத்திலிருந்து வருகிற எல்லா காரியங்களும் தீட்டான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஏசப்பா சுட்டரிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய இந்திய தேசத்துல இருக்கிற அரசியல் தலைவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த அரசியல் சாசனத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே லஞ்ச லாவணியத்திலையும் கத்தாவை ஸ்தோத்திரம் இச்சையான காரியங்களையும் அடிமையா இருக்கிறாங்க கத்தாவை. இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய இந்திய தேசத்துல இருந்து ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுட்டரித்து போடும்படி ஆகி கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே ஏசப்பா இருக்க என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு அதிகாரிகளிடத்திலும் ஆண்டவரே ஏசப்பா இந்த இச்சையின் காரியங்கள் ஆண்டவரே இச்சையானது ஆண்டவரே ஏசப்பா மிகவும் ஆண்டவரே மோசமா இருக்கிறது ராஜா. ஆண்டவரே ஏசப்பா இந்த இச்சையினால் அநேக பாவங்கள் அநேக தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பணத்தினால எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவரே ஏசப்பா தங்களுடைய இருதயத்துல நினைத்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடும்படியா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை தட்டி கேட்கிற அதிகாரிகள் எழும்ப என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க தைரியமாய். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். தவறுகளை ஆண்டவரே ஏசப்பா நாத்தான் தீர்க்கதரிசி போல ஆண்டவரை சொல்லும் போது அதை கூடியவர்களாக ஆண்டவரை ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரை நீங்க மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஏசப்பா இந்த பணத்தின் ஆவிகள் ஆண்டவரை இச்சையின் ஆவிகள் எல்லாவற்றையும் எங்களுடைய ஆண்டவரை ஏசப்பா தேசத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா ஸ்தோத்திரம். என்னுடைய தேசத்தை ஆண்டவரை ரத்தத்தினால சுத்திகரிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இனி வரும் நாட்கள் ஆண்டவரை இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவரை நாங்கள் கேட்க கூடாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதுகாப்பை நீங்க தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அதிகமாய் ஆண்டவர் பலப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். சுவிசேஷ வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. கிராமங்கள்ல நின்று சுவிசேஷம் அறிவிக்க முடியல. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக தேவன் பெரிய காரியம் செய்யும்படி தேவைப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி செபிக்கலாம். ஜெபம் பிரபு, நல்ல சத்தமா ஜெபம்.
அவரை மாற்றி பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு புதிய எழுப்புதலை கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவரை கண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு சபைகள் மூலமாக ஆண்டவர் அந்த சபையில் நடக்கிற அடையாள அற்புதங்கள் மூலமாக தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில கூட கூடி வரும்போது விடுதலை வியாதியோடு வருகிற பிரச்சனையோடு வருகிற ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் எல்லாரும் விடுதலையாக வேண்டும். எனக்கு வேதத்தில மோசே 70 பேரை அழைத்து அவர்களை தெரிந்து கொண்ட போது அந்த மேதாத்தும் இன்னொரு சகோதரனும் காணியாட்சிக்கு வெளியே இருக்கும்போது அவங்களையும் தேவன் அபிஷேகம் பண்ணார். அப்படி சபையில வருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு பலனடைந்து அந்நிய பாஷைகள்ல பேசி கர்த்தரை ஆராதிக்கணும். அதற்காக கிருபை தரும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில வேலைக்கு போகிற வருகிற பிள்ளைகளுக்கு வகையான கிருபைகளை தரும்படியாகவும், வாகன வசதிகள் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வாகன வசதிகளை ஏற்படுத்தி தரும்படியாகவும், குடும்பத்திலே சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பையும் பிரயாணத்தையும் தேவன் தந்து கல்விமானின் வரம் தந்து பிள்ளைகளை நல்ல நிலையில உயர்த்தும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற குடும்பங்கள் வீண் செலவுகளை தவிர்த்து பிள்ளைகளுக்கு ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நேற்று தினத்தில் சொன்னேன். அதுபோல ஏதாகிலும் மீதம் பிடித்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏதாகிலும் சேர்த்து வைத்து அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை பாதுகாக்க கிருபை தரும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கர்த்தருக்கு சரியாய் கொடுக்கவும், யாரும் அதுல ஆற்றியே போட்டு ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மத்தில வந்திருக்கிற மேத்யூ ஐயா இன்னைக்கு மத்தியானம் புறப்படுறாரு. அவரை அனுப்பணும். ஆண்டவர் அவருக்கு ஒரு அற்புதத்தை மக்கள் மூலமாய் செய்யும்படியாக தேவன் அவரை ஆசீர்வதிக்கும்படியாய், ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய குடும்பத்தையும் மகனையும் மருமகளையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையினுடைய மற்ற எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மேலே வீட்டு வேலைகள் ஆர்வன் பிரதர் முழு மூச்சாய் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படி, அவருடைய தொழிலை ஆண்டவர் விஸ்தாரமாக்கி ஆசீர்வதிக்கும்படி, அவரிடத்துல வேலை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவியம்மா குடும்பத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விக்டோரியா குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மிரியாம் குடும்பத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாம் குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டனி குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மணி பிரதர் குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எமான் குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனை இழந்து இருக்கிற அருமையான மகன் பிரபுவையும் அவன் எதிர்காலத்தையும் தம்பியும் தாயையும் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாம் எழுந்திருக்கலாம். Praise the Lord.